இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இன்றைய நற்செய்தி. தேவனுடைய செட்டைகளின் நிழலில். எங்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் உள்ள குளத்தில் வாத்து குஞ்சுகளுடன் பல வாத்து குடும்பங்கள் உள்ளன. அந்த சிறிய குஞ்சுகள் மிகவும் மென்மையாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் நடந்து செல்லும்போது அல்லது குளத்தை சுற்றி ஓடும்போது அவைகளை பார்க்காமல் இருக்க முடியாது. ஆனால் நான் கண்ணில் படுவதை தவிர்க்கவும் வாத்துக்களுக்கு ஒரு பரந்த இடத்தை கொடுக்கவும் கற்றுக்கொண்டேன். இல்லையெனில் அதனுடைய பெற்றோர்கள் அதற்கு நான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சி என்னை துரத்தும் அபாயம் நேரிடும். ஒரு பறவை தன் குஞ்சுகளை பாதுகாக்கும் உருவகத்தை வைத்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு மென்மையாய் பாதுகாக்கிறார் என்று வேதம் அறிவிக்கிறது. சங்கீதம் 61 இந்த வகையான தேவனுடைய பராமரிப்பை அனுபவிக்க முடியாமல் தாவீது திணறுவதை நாம் பார்க்கக்கூடும். அவர் தேவனை அடைக்கலம் மற்றும் பலத்த துருகம் என்றும் விவரிக்கிறார். அவர் தற்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கூப்பிட்டு எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும் என்று கெஞ்சுகிறார். அவர் மீண்டும் தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று உறுதியாய் அறிவிக்கிறார். மேலும் தனது வலியையும் குணமடைவதற்கான ஏக்கத்தையும் தேவனிடம் கொண்டு வந்து தாவீது தனக்கு தேவன் செவிசாய்த்ததை அறிந்து ஆறுதல் அடைந்தார். தேவனுடைய உண்மைத்தன்மையின் காரணமாக அவருடைய நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தார். சங்கீதக்காரனைப் போலவே நாமும் தேவனுடைய அன்பை விட்டு விலகி தொலைவில் இருப்பதை உணரும் போது நம்முடைய வலியிலும் கூட அவர் நம்முடன் இருக்கிறார். ஒரு தாய் பறவை தனது குஞ்சுகளை காப்பது போல தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் அவருடைய அன்பான கரங்களுக்குள் அடைக்கலம் புகலாம்.